ஹலோ மக்களே, வணக்கம், வெல்கம், வதனம், நமஸ்காரம், நமஸ்தே. இவ்வளோ இதில் நான் ஏன் வணக்கம் வெல்கம்லாம் சொல்கிறேன்னா, பேன் இண்டியா லெவலில் ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது பேர் தான் இண்டியன் 2. அதை பற்றி தான் அதோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக 2-3 விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல, எந்த ஒரு தனிநபரையும் குறிப்பிட்டு சொல்வதல்ல. ஏன்னா இது மாதிரி தான் முன்னாடி வீடியோவில் சொன்னேன், காப்பிரைட் போட்டு விட்டானுங்க இன்னொரு சேனலில். அதனால் முக்கியமாக இதை தெரிவித்து கொண்டு விட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிற ரோஸ்ட்டை வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஆக்சுவலாக படம் எல்லோரும் பார்த்து முடிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நேற்று தான் படத்துக்கு போயிட்டு வந்த பிறகு ஏன்டா போனன்ற மாதிரி ஆகிட்டானுங்க. என்னடா படம் எடுத்துருக்கீங்க, இந்தியன் தாத்தாவை என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, இல்லை எனக்கு புரியலை. அதாவது இந்தியன் 1 எவ்வளோ லாஜிக்காக கொண்டு போயிருப்பானுங்க, இதில் படத்தில் லாஜிக்கே இல்லையேடா எங்கேயுமே. அதுவும் அந்த பாட்டை கேட்டு தான்டா ஒரு வைபாகி போனேன். தாத்தா வராரு கதற விட போறாருன்னு. இப்போ தாத்தாவையே கதற விட்டீங்களாடா, டே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க. இது சங்கர் சார் படமானே தெரிலங்க. ஏங்க சங்கர் சார் படம்னா 7 அதிசயங்கள்ல ஏதாவது ஒரு அதிசயம் இருக்குன்னுவாங்க. இந்த படமே ஃபுல்லாக அதிசயமாக தான் இருக்குது. என்ன படங்கன்னே தெரிலங்க இது. முக்கியமாக நான் இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். ஏன்னா எனக்கு ஒன்று தான் புரியலை. இந்தியன் 1ல் தாத்தாவை லாஸ்ட்டில் எல்லாரையும் கூப்பிடவே மாட்டானுங்க, யாருமே கூப்பிட மாட்டானுங்க. ஆனால் இந்தியன் 2ல் ஹேஷ்டாக் போட்டு இந்தியன் தாத்தா வாங்க அப்படின்றீங்க. எதுக்குடா கூப்பிட்றீங்க, அவரே வர போகிறாருக்கா? இல்லை, அவருக்கு வரத்துக்கு அவர் கொடுக்கறதுக்கு செலவுக்கெல்லாம் ஏதுடா காசு, அதெல்லாம் காட்டவே இல்லையேடா. அவர் எப்படிடா எங்கடா வாழ்கிறாரு? திடீர்னு பார்த்தா குஜராத்தில் இருக்காரு, திடீர்னு பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்காரு, திடீர்னு பார்த்தா ராஜஸ்தானில் இருக்காரு. என்னதான்டா பண்ண வச்சுக்கிறீங்க அவரை வச்சு? என்ன கருமனே தெரிலடா டே. அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போனால் என்ன கதைன்னா, தாத்தா திருப்பி வராரு, திருப்பி எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க, திருப்பி தாத்தா எல்லாரையும் கொள்றாரு, அவ்வளோதான் கதையே. அப்படியே இந்தியன் 1 திருப்பி போட்டு கொஞ்சோண்டு வறுமக்கலையும் கொஞ்சோண்டு குத்துப்பாட்டம் கொஞ்சோண்டு இந்த பாட்டை சேர்த்து போட்டால் இந்தியன் 2. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, இந்தியன் பார்ட் 3 வேற இருக்குது. அதுதான் இதில் ரொம்ப கொடுமையான விஷயம். ஏடா பார்ட் 2வே நீங்கள் ஒழுங்காக எடுக்கல, பார்ட் 3க்கு எங்கடா போகிறீங்க? அதுக்கு என்னடா கதை? திருப்பி லஞ்சம் வாங்குவாங்க, திருப்பி இந்தியன் தாத்தா எல்லாரும் சுட்டு தள்ளுவாரா? இதுதான் கதையாடா? என்னடா ஒரு லாஜிக்கே இல்லாமல் கதை எடுத்துருக்கீங்க. பார்ட் 2 எடுக்கலாம்டா ஒரே மாதிரி, ஆனால் இப்படி இது மொத்தமாக ஒரே மாதிரியே எடுக்கக்கூடாதுடா. ஏன்டா இப்படி இருக்கீங்க? என்னடா இதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் வேற? என்னடா கழுவி ப்ளூ சட்டைக்காரனே கழுவி ஊத்துறான்டா. எப்பயுமே ப்ளூ சட்டைக்காரன் கொஞ்சமாக நல்லது சொல்லுவான்டா. இந்த வாட்டி ப்ளூ சட்டைக்காரனே உங்களை கழுவி ஊத்துறான்டா. இப்போது அந்த தாத்தா வராரு கதற விட போறாருன்ற பாட்டுக்கு வரேன். முதல்ல அதில் என்ன, அதை எப்படி சரிமா சொல்லணும்? தாத்தா வராரு கதற விட போறாரு, இப்போ தாத்தாவையே கதற விட்டாங்களே அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நெட்டிசன்ஸ்லாம் ஃபுல்லாக போட்டு கேட்குறானுங்க படத்தை. தாத்தாவையே கதற விட்டீங்களா சாய், அதுதான் மனசு கஷ்டமாக இருக்கு. இப்போ அந்த பாட்டுக்கு வரேன். என்ன தாத்தா வராரு கதற விட போகிறாரு செதற விட போகிறாருன்ற பாட்டுலாம் கரெக்டு. அதில் ஏன்டா பிரியா பவானி சக்கரை ஆட வச்சிங்க, சித்தார்த்த ஏன்டா ஆட வச்சிங்க? தாத்தாவை ஆட வச்சிருந்தா ஒரு நியாயம் இருக்குது. தாத்தா ஆடி இருந்தாருன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. எதுக்குடா பிரியா பவானி சங்கர் ஆடினா அதில்? ஐயோ, அது அந்த டான்ஸை பார்க்கணுமே. டான்ஸ் யாருன்னு தெரியாதவன் பார்த்தா கூட கையில் கொச்சை எடுத்து குத்துருவான், காக்கா வலிப்புன்ற மாதிரி. கடவுளே. அடுத்தது அந்த படத்தில் ஒரு சேசிங் சீன் வரும். போறாரு தாத்தா, போய்கிட்டே இருக்கிறாரு 10 லட்சம் தூரத்துக்கு, 10 லட்சம் மணி நேரமாக போய்கிட்டே இருக்கிறார். நானும் அந்த சீனில் பார்த்து தூங்கிட்டேன். என்ன கதைடா இது? ஆக்சுவலாக இந்த மாதிரி பார்ட் 2 எடுக்கிறதா இருந்தால் பார்ட் 2 முடிச்சிருக்கடா. ஏன்டா பார்ட் 3 எடுக்கிறீங்க? கொடுமை. தயவுசெய்து இதுக்கப்புறம் படம்ன்ற பேரில் கவலை பண்ணாதீங்கண்ணா. கமல்ஹாசன் சார், உங்கள் மேலே எனக்கு பெரிய மரியாதை இருக்குது, அவர் மேலே எல்லாருக்கும் பெரிய மரியாதை இருக்குது, அவரை வச்சு இப்படி கேவலப்படுத்திட்டீங்களா? ஓகே கைஸ், இப்போதைக்கு இந்த படத்தை பற்றி வேறு எதுவும் சொல்ல விரும்பலை நான். அதனால் இந்த வீடியோ இதோடு முடித்து கொண்டு டாட்டா பாய் என்று கூறுகிறேன். மறக்காமல் என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தாத்தா வராரு, மீண்டும் வராரு, பார்ட் 3ல் வராரு, கதற விட போகிறார், செதற விட போகிறார். அவரு பார்ட் 3ல் என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்குறேன். ஓகே, டாட்டா பாய்.